வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, தமிழ்லேருந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹிந்தியிலேருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி நம்ம எத்தனையோ காணொலி பார்த்துருக்கோம். மலையாளத்துலேயும் சரி, கன்னடத்துலையும் சரி எத்தனையோ காணொலி பார்த்துருக்கோம். இந்த திரைப்படம் யாருமே இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ண முடியல, ரீமேக் பண்ணி யாரும் நடிக்க முடியலன்ட்டாங்க. ஸோ அந்த திரைப்படம் தமிழில் 3 முகம் ரஜினிகாந்த், ஹிந்தியில் வேறு எந்த நடிகருமே நடிக்க முடியல. ஸோ அதனால் ஹிந்தியில் ரஜினிகாந்த். இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். ரீமேக்கில் என்ன டிஃப்ரெண்ட்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். வீடியோ மறக்காம முடிஞ்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டு பக்கம் வரஸ்தாலும் தீ பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வரஸ்தாலும் தீ பிடிக்கும். कज्जू सेठ के आदमियों को गिरफ्तार करने वाला बहादुर आज तक इस डिवीजन में नहीं आया, आज आ गया है. कज्जू सेठ से टकराना तुम्हारा. 1982 வந்த திரைப்படம் 3 முகம். கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 43 வருஷம் ஆச்சு. 43 வருஷம் ஆகியும் இந்த திரைப்படம் இப்பவும் ஒரு புது படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு சேலஞ்சான திரைப்படம் 3 முகம். ஏன் அந்த மாதிரி 3 முகம் சேலஞ்சான திரைப்படம்னா, அந்த 3 வேடங்களும் ஒரு பிரம்மாண்டமான சூப்பரான வேடம். அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே எத்தனோ திரைப்படங்கள் அவர் போடாத கதாபாத்திரம் இல்லை, அவர் நடிக்காத வேடம் இல்லை. ஆனால் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த அலெக்ஸ் பாண்டியன் கதாபாத்திரத்தை நீ எப்படி இந்த அளவுக்கு ஸ்டைலாக நடித்த அப்படின்னு சொல்லி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே அந்த டைமில் 1982 இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே கூப்பிட்டு கேட்டிருக்காரு. அவர் தலைவர் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானே உங்கள் ஸ்டைலை பார்த்தா நான் காப்பாடிச்சேன், நீங்கள் என்னன்னா என்னோட இதை சொல்கிறீங்கன்னாரு. அது தலைவரோட எப்பவுமே பெருந்தன்மையானவர், அவர் அப்படி தான் சொல்லுவார். ஓகேங்களா? உண்மையிலேயே யாருமே ஒரு நடிக்காத முடியாத ஒரு கதாபாத்திரம், சென்டிமெண்ட், எமோஷன், ஸ்டைல் அண்ட் ஆக்ஷன்ஸ், ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட திரைப்படம் 3 முகம். இந்த திரைப்படத்தில் எத்தனோ ஆக்ஷன்ஸ் படம், மசாலா படம் வந்துருச்சு. ஆனால் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சேம் லிவிங் ஸ்டோரி, மசாலா ஸ்டோரி. ஆனால் இந்த திரைப்படத்தில் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ், 3 வேடங்களையும் 3 முகம் டைட்டிலுக்கு பொறுத்துக்கு ஏற்ற மாதிரி 3 கேரக்டரும் வெவ்வேறு கேரக்டராக இந்த படத்தில் ஸ்டைல் காட்டியிருப்பார், ஸ்டைலை நடிச்சிருப்பார். அலெக்ஸ் பாண்டியன், அருண், ஜான், இந்த 3 கதாபாத்திரமே வெவ்வேறு கதாபாத்திரமாக இருக்கும். அலெக்ஸ் பாண்டியன் இந்த 2 பசங்களோட அப்பா கதாபாத்திரம். அதாவது அலெக்ஸ் பாண்டியன்னா சாதாரணமாக இல்லை, டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன். அந்த டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன் கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சேன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருப்பார் அந்த கதாபாத்திரத்தில். அதனால தான் 43 வருஷம் ஆகியும் நம்ம மனசில் இன்னும் அழியாமல் அப்படியே காவியமாக இருக்குது. நம்ம எல்லாரோட மனசுலையும் சரி, மக்களோட மனசுலையும் சரி, முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களோட மனசில் இன்னும் ஆழமாக அப்படியே இருக்குது 3 முகத்தோட கதாபாத்திரம் டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன். டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன் அப்படிப்பட்ட கதாபாத்திரம் அந்த படத்தில் அதாவது யாரையுமே ஒழிக்க முடியாத, அழிக்க முடியாத ஒரு சாராயம் காசுற கும்பல். அந்த கும்பலை அந்த இடத்துல ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருக்கு. அந்த கும்பலை போலீஸ்காரங்களாலேயே தட்டி கேட்க முடியாத, யாருமே தட்டி கேட்க முடியாத அந்த கேரக்டர் டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன். அந்த கேரக்டர் வந்த உடனே ஏகாம்பர் சந்தாமரை அந்த கதாபாத்திரத்தை அவருக்கும் இவருக்கும் மோதல் ஏற்படுது. அந்த சாராய கும்பலை மாறு வருஷத்தில் ஆதாரத்தோடு அலெக்ஸ் பாண்டியன் அழிக்கிறாரு. யாருமே தூக்கி போட முடியாத அந்த கதாபாத்திரம் ஏகாம்பரத்தை தூக்கி போட்டு உள்ளே இது பண்ணுறாரு. அதாவது அவங்களோட ஆளை தூக்கி உள்ளே போடுவார். ஆளை தூக்கி உள்ளே போட்டவொடனே ஏகாம்பரம்னா அவனா கும்பாடா, செந்தாமரம் உடனே என்ட்ராவார். இல்லைங்க, நான் அப்படி சொல்லலைங்க அப்படின்வாரு. அதாவது அவங்க ஆளுங்களை கூட்டு போகிறதுக்கு அவர் வருவார். ஆனால் அவரையே தூக்கி உள்ளே போடுவாங்கன்ட்டு சந்தாமர கதாபாத்திரம் எதிர்பார்த்துருக்காரு. அப்படிப்பட்ட அந்த சீன் ஒரு ஸ்டைலான சீன், எமோஷன் சீன், ஸ்டைல் சீன். இந்த கதாபாத்திரம் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் பாண்டியன் படம் எவ்வளோ சொல்லினே இருக்கலாம். இந்த அலெக்ஸ் பாண்டியன் கதாபாத்திரம் கொல்லப்படுறாரு. அந்த நேரத்தில் அவர் கொல்லும்போது தான் இவங்க ஹாஸ்பிட்டலில் இவரோட மனைவிக்கு ரெட்டை குழந்தை பிறக்குது. அந்த ரெட்டை குழந்தை அவங்களோட மாமியார் தான் பார்த்துக்கிறாங்க. கமலா காமேஷ் அந்த கேரக்டர், ராஜலட்சுமி
ஜோடி. இப்போ இருக்க அந்த ராஜலட்சுமி வந்து நம்ம விஜய் டிவி சீரியலில் பாக்கியலட்சுமியில் பார்த்துருப்பீங்க. பாகியலட்சுமியோட மாமியார் கதாபாத்திரம் வரும். அவங்க தான் அந்த டைமில் வந்து நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடி. ஓகேங்களா? ஸோ வந்து அவங்க அந்த டைமில் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து செந்தாமரம் வந்து ஒரு நயவஞ்சகத்தனமாக வந்து ஏமாற்றி அவரை குத்திடுறாரு. எத்தனை ஜெம்மம் எடுத்தாலும் உன்னை சாவடிக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செந்தாமரையோட சட்டையை அப்படியே கிழிச்சிட்டு செத்துருவார். இந்த ரெட்டை குழந்தைங்களை வந்து ஒரு குழந்தையே இல்லாமல் செத்து பிறந்ததுன்ட்டு ஒரு குழந்தைய கமலா 2 குழந்தையனால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமலா காமேஷ் என்ன பண்ணுவாருன்னா ஒரு குழந்தைய வந்து தேங்காய் சீனிவாசன் கிட்ட குத்துருவாங்க. அவர் தான் ஒரு பணக்கார வீட்டில் வளருது. அந்த கதாபாத்திரம் அருண். 7 வீட்டில் வளர்கிற குழந்தை தான் கமலா காமேஷ் வளர்க்குறாங்க ஜான். இவங்க மறுபடியும் 2 பேரும் ஒன்றா சேரணும். இதில் என்னென்னா அலெக்ஸ் பாண்டியனை கொன்னது வந்து செந்தாமரம் தான், அதாவது ஏகாம்பர் கதாபாத்திரம் தான் தெரியாமையே ஜான் கதாபாத்திரம் வந்து அவர்கிட்டவே ஒர்க் பண்ணுவார் ரஜினிகாந்த். ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எப்படி பழி வாங்கினாங்க, எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு தான் இந்த படத்தோட மொத்த சீனும். இதில் வந்து பர்த்டே சீன் வரும். அந்த பர்த்டே சீனில் வந்து அருண் கதாபாத்திரம் வந்து கேக் வெட்டுவார். அந்த கேக் வெட்டுற சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஸ்பெஷல் நல்லா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் காட்டியிருப்பாங்க. நான் வந்து அருண் இல்லை, அலெக்ஸ் பாண்டியன் தான் மறுதமும் பிறந்து வந்துட்டேன்டா அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனாக பேசுவார். அந்த டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மலாம் வந்து ஏன்னா நம்ம இதை சொல்கிற இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லும் போது நமக்கே வந்து இப்படி இருக்கும்போது அந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் இப்பவும் பார்த்துருக்க ரசிகர்கள் இந்த படத்தை பற்றி எப்படி கொண்டாடி நிற்பாங்க. இந்த திரைப்படத்தை திரையுலகத்தில் வந்து காலம் வச்சு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷம் ஆகியும் இந்த திரைப்படம் வந்து 43 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 7 வருஷம் வந்ததுன்னா இந்த படம் 50 வருஷம். ஸோ ரஜினிகாந்த் அவர்களே 50 வருஷத்தை தாண்டி கடந்துட்டாரு திரையுலக பயணம். ஆனால் இந்த திரைப்படம் நம்ம மனசில் ஆழமாக இருக்குது. இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து காமெடி, அவர் சாமியாராக வருவார். அந்த இடத்துல சாமியாராக இருந்து சாமியார் வேஷத்தை எந்த சூழ்நிலையாக நம்ம ராதிகா வந்து கலைச்சி இழைச்சி அவரை மாற்றி இது பண்ணுவாங்க. அந்த வந்து தேவாம்பரம் சாங் நல்லாயிருக்கும். தேவாம்பரம் அந்த சாங் நல்லாயிருக்கும். எத்தனையோ பொட்ட புள்ள எங்கேயோ பார்த்து இந்த சாங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சாங்கும் இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேஷ் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து டைரக்ஷன் ஜெகநாதன் ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருப்பார். ஓகேங்களா? இந்த திரைப்படத்தில் வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த், ராதிகா, செந்தாமரை, தேங்காய் சீனிவாசன், டெல்லி கணேஷ், சங்கரி முருகன், ராஜலட்சுமி, கமலா காமேஷ், இன்னும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை வந்து யாரை வந்து நம்ம நடிகருங்க போடலாம், யாரை இது பண்ணலாம், யாரை போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி எத்தனையோ தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி இந்த திரைப்படத்தை வந்து மாற்றி வந்து பிச்சுக்கிட்டாங்க. 2 வருஷமாக இந்த படத்தை ரீமேக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. 1984 இந்த திரைப்படத்தை ஹிந்தியில் எடுக்கிறதுக்கு உண்டான பிளான் எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் ஹிந்தியில் வந்து என்னன்னு தெரியல, யாருமே நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நடிகர் அமிதாப் பச்சன் அவர்களே எனக்கு இந்த கேரக்டர் வேண்டாம், என்னால் வந்து அவரை மாதிரி என்னால் பண்ண முடியுமான்ட்டு எனக்கு டவுட் அப்படின்னு சொல்லிட்டார் அவரே. இத்தனை வந்து ஹிந்தியில் வந்து பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா யாருமே தேவையில்லை, ரஜினிகாந்த் அவர்களே ஹிந்தியில் வந்து ஃபேமஸான ஆர்டிஸ்ட் தான், அவரையே நம்ம போட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த திரைப்படத்தில் வந்து நம்ம ரஜினிகாந்த், தியாகராஜன், காதர் கான் மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ பேர் நடிச்சிருப்பாங்க. அதாவது 1984 அதாவது 1984 வந்த திரைப்படம். ஹிந்தியில் ஜானி ஜனார்த்தனன். ஹிந்தியில் வந்து கொஞ்சம் வந்து ரீமேக்கில் என்ன டிஃப்ரெண்ட்னா கொஞ்சம் சில சீன்ஸுக்கு மாற்றமாக இருக்கும். காஸ்டியூம்ஸ் வந்து ஹிந்திக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா? இந்த திரைப்படத்தை வந்து தமிழில் பார்த்து அப்படியே ஹிந்தியில் எந்த நடிகரும் நடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்தை வந்து அப்படியே ஹிந்தியில் ரீமேக் பண்ண திரைப்படம் தான் ஜானி ஜனார்த்தனன். ரொம்ப அழகாக ஸ்டைலாக இருக்கும் அந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தை வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸுக்கு யாரும் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த திரைப்படத்தை வந்து இந்த 43 வருஷம் ஆயும் சூப்பரான வந்து
டிடிஎஸ் பண்ணி இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா, பிரம்மாண்டமான ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா, இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலையும் சரி, ரஜினி ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படம் வந்து ஃபேமஸ் ஆகும். இந்த திரைப்படத்தை சீக்கிரமாக வந்து ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பு சத்யா மூவிஸ். ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும். ரஜினி ரசிகர்கள் சார்பில் இந்த கருது ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் 3 முகம், ஹிந்தியில் ஜானி ஜனார்த்தனன். இந்த திரைப்படத்தை பற்றி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.